ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி அசஸ்மெண்ட். இது ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இப்போ இருந்து எதிர்கால பூமிங்கிறது வாழத்தகுதியில் ஒரு கிரகமாக மாறிட்டு இருக்கு. நிறைய இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு மனிதனுமே சாகதான் போகுது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளும் போட்டுட்ருக்கு. ஒரு மனுஷன் சாப்பிட்றதுலேருந்து அவன் இனப்பெருக்கம் பண்ணுவோம்ல, எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துருக்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு குழந்தை பத்துக்கு ஆசையாக இருக்குது. ஸோ குழந்தை பத்துக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் வாங்குறா. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஒரு சம்பவம் பண்ணுது. இதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில் என்னதான் ஆச்சு? அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தைலாம் பெற்றுக்க முடிஞ்சா? இந்த உலகத்தை பற்றின புரிதல் நம்ம மீன் எப்படி வந்துச்சு? இதை பற்றிலாம் ஹார்ட் ஹிட்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் தி அசஸ்மெண்ட். இது ஒரு யூட்டோப்பியன் ஸ்டைலில் வந்திருக்கிற ஒரு வித்தியாசமான மூவி. படம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். எதிர்கால பூமிங்கிற இந்த மாதிரி மாறிடுமா? மனித இனத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா? இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பயம் வரும். அது போய் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எலிசபெத் ஓல்சன் நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி அசஸ்மெண்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே எதிர்கால பூமியில தான் ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த உலகமே வேறமாக மாறி இருக்கு. ஃபுல்லாக இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு மனித இனமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. நிறைய மிருகணங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி காலகட்டம் தான் இது. பார்த்தா அந்த உலகமே ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று நியூ வேர்ல்டு, இன்னொன்று ஓல்டு வேர்ல்டு. நியூ வேர்ல்டுங்கிறது ஃபுல் பணக்காரங்கள் தான். அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஓல்டு வேர்ல்டு, அது ஃபுல்லாக ஏழைகளுக்கு. அதை தப்பு பண்ண நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த உலகமே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நியூ வேர்ல்டு இருக்கிற ஒருத்தி தான் நம்ம ஹீரோனமியா. படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கா. பார்த்தா ஜாலியாக கடலை குளிச்சுட்டு இருப்பாளா. அப்போ கடற்கரையில் அவங்க அம்மா கம்மா இருக்கு. சிவலும் அம்மா பார்த்து குளிச்சுட்டு இருக்கிறப்ப சடனாக அம்மா காண போயிடுறாங்க. இது பார்த்து பயமாயிருச்சு. வேகமாக கரைக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா காண போயிருப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் பிறப்பு வந்திருப்பா. இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு பாஸ்ட் மெமரி தான். நான் மீன் அவங்க அம்மா பார்த்து பல வருஷம் ஆச்சு. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, இதை பற்றி அவளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இப்போதைக்கு ட்ரெஸ்லாம் போட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த இடமே ஒரு பாலைவனமாக தான் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு தான் அந்த வீட்டை பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். இவ்வளோ வீட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த ஏஐ பேச ஆரம்பிக்குது. மேடம், வெளியே வெதர் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டில் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டே இருக்குமா. இவ்வளோ அதை கேட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே போவா. அது ரூம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இப்போ லைட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணால் அந்த இடம் பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு சில்வர்டு தான். கிட்டத்தட்ட ஹாலோகிராம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தா நம்மளோட ஹஸ்பண்ட் இருப்பார். அவர் பேர் ஆரியன். இந்த மாதிரி விர்ச்சுவல் வேர்ல்டில் உருவாக்கி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் இருக்கும். அது ஆக்சுவலாக உண்மை நாய் கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தில் மிருகங்களே இறந்து போச்சு. ஸோ செயற்கையாகவே விர்ச்சுவலாக நாய் உருவாக்கியிருப்பார். அது பார்க்க ஹாலோகிராமாக தான் இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணுறது அந்த ஆரியன். ஸோ நான் மீனும் ஹஸ்பண்டை பார்த்துட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பாட்னிஸ்ட்டு. இவளுக்குன்னு ஒரு கார்டனை வச்சு அதில் நிறைய தாவரங்கள் வளர்த்துட்ருக்கா. ஏன்னா இப்போ தான் இயற்கை வளங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ சாப்பாட்டுக்காகவே இவங்க தாவரங்கள் வளர்த்துட்ருக்கா. ஸோ டெய்லியும் இப்போ எங்கள் விளையாடுற காய்கறிகள் காலம் நட்டு வந்து தான் அவள் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார்ல, ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த வீட்டில் ஹாப்பியாக இருப்பாங்க. நைட்டில் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. பட் நம்ம மீனுக்கு அடிக்கடி கட்டணம் வந்துட்டுருக்கோம். படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, சேம் அதே சீன் தான். நான் மீன் கடலில் குளிக்கிற மாதிரியும் அவங்க அம்மா காண போயிருப்பாங்களே. இந்த கனவு திரும்ப அவளுக்கு வந்துட்டே இருக்குது. இதனால் நம்ம ஹீரோயின் அதை விட தூங்காமலே இருப்பா. கட் பண்ணால் டே 1 காமிக்கிறாங்க. இவளும் உங்கள் ஹஸ்பண்டு வேகமாக எழுந்து யாரோ ஒருத்தருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. கதை வந்து பார்த்தா ஒரு லேடி வெளியே இருப்பா. ஹாய், என் பேர் வெர்ஜினியா, நான் வந்து உங்கள் அசஸ்ன்னு சொல்கிறப்ப இவங்க ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த உலகத்தை பார்த்தோன்னே இனப்பிரகம் பண்ணுறதுக்கான பாஸ் தெரிய வருது. இந்த உலகத்தில் ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தை பார்த்துக்கணுன்னா கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வேணும். ஏன்னா அந்த உலகத்தில் ஃபுட்டே கம்மியாக இருக்குது. அதுவும் மனித எல்லாமே அழிற மாதிரி இருக்குல்ல. இன்கேஸ் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டா அது ரொம்ப கஷ்டப்படும். இதுவே குழந்தை பார்த்துக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு தகுதி இருக்கா? ஸோ தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரூல்ஸாக இருக்கும். இந்த தகுதி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. இவங்க தான் அசஸர். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு அந்த விஜிலான பொண்ணு வந்திருக்கா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய், என் பேர் வெர்ஜினியா, அடுத்து 7 நாளைக்கு நான் தான் உங்களோட இருக்க போகிறேன். உங்களை ஃபுல்லாகவே அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் குழந்தை பார்த்து தகுதியாக இருக்கீங்களா இதை பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய இடங்களில் கோவம் கூட வரலாம். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே சொல்லிடுங்க, நானும் விட்ரா பண்ணிட்டு இங்கேருந்து போயிட்டே இருப்பேன். டெஸ்ட்டுக்கு ஓகேவா ஆரம்பிக்கலாமே கேட்டால், மேடம் தாராளமாக பண்ணலாம், நாங்கள் ஒரு பெஸ்ட்டு கப்புள், கண்டிப்பாக செலக்ட் ஆகும்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் பார்க்க நிறைய கப்புள்ஸ் இதே மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போ 100ல் ஒரு 10 பேர் செலக்ட் ஆகிறாங்க, மீ 90% பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்துருங்க, டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கேள்வி ஆரம்பிப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனிக்கு தத்திலே கொடுத்துருப்பா. 2 பேர்ட்டையுமே ஆரம்ப பர்சனல் கேள்வி தான். உங்கள் செக்ஸ் லைஃப் எந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி பண்ணுவீங்க, நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டுருப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம மீனை பார்த்து, ஆமாம்மையா நீங்கள் தனியாக இருக்கீங்களா, உங்களுக்கு அப்பா அம்மா யார் இருக்காங்கன்னு கேட்டால், எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசில் அம்மா இருந்தாங்க, ஆனால் அந்த அம்மா காண போயிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வேர்ல்டு கதை கேள்விப்பட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு நாள் தான் அவங்க பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கேட்டு வச்சுக்குவா. இது போகிற நம்ம மீனுக்கு ஒரு தங்கச்சிக்காக தெரிய வந்திருக்கோம். சில எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டை பார்க்க போவா. பார்த்தா அங்கே ஒரு விர்ச்சுவல் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
கீழே பார்த்தா மண் இருக்கும், அது ஆக்சுவலாக மண்ணே கிடையாது, எல்லாமே ஹாலோகிராம் மாதிரி தான். அங்கே பெட்லேருந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. தென் அங்கேருந்து ஹீனோட கார்டனுக்கு போவா, அங்கே பிளான்ட்லாம் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே, நான் அழிஞ்சு போன தாவரங்கள்லாம் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களே, ரொம்ப சூப்பர்னு நம்ம ஹீரோயினை பாராட்டே இருப்பா. அதே நேரத்தில் அவங்கள ஏதோ ஒரு வகையில் இந்த ரெஸ்ட்லேருந்து ஃபெயில் பண்ண பாட்டே இருப்பா. அவளுக்குன்னு பார்த்து ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்டில் உட்காந்துட்டு, எங்க இது என்ன பெட்டு ரொம்ப மோசமாக இருக்கே, ஸ்ப்ரிங்லாம் காட்டலாமல் இருக்குது, இது என்ன பெட்டுன்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பா. இப்போ நவீன் ரொம்ப காமா, மேடம் அது ஸ்ப்ரிங் பெட்டே கிடையாது, ஜஸ்ட் ஸ்பஞ்சு தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல வேறு பெட்டு மாற்றி தரோம் ஓகேன்னு கேட்டால் அவள் வேணாம் சொல்லிடுவா. அடுத்து பார்த்தா ஃபுல்லாக பிளட் டெஸ்ட் தான். நம்ம ஹீரோ ஏறினா பிளட் வாங்கி வச்சுக்குவா. அது போக ஸ்பெர்மு சலைவா எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் வாங்கி ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்குவா. தென் அவங்க போகிறப்ப கூட பக்கத்தில் இருப்பா. என்னை மாற்றி ஈத்தி வேறு தரக்கூடாதுல்ல, சார் நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கத்தில் பாட்டு இருப்பா. இதுவே ஹீரோயினுக்கு ஆக்கோட இருக்கும். பார்த்துக்கிட்டு நைட் ஆயிடுச்சு. ஸோ 3 பேர் உட்காந்து ஜாலியாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த வெர்ஜினியா நம்ம ஹீரோ பாப்பா, எங்கள் ஆரியன் உங்கள் மூஞ்சி தலைமுகளாக இருக்கே, இல்லை எப்படி வச்சு கேட்டால் அதுவா, நான் தான் ரிச்சுவல் சயின்டிஸ்ட் ஆச்சு, மிருகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிறனால மிருகங்களை காப்பாற்றுற மாதிரி ரிச்சுவல் உருவாக்க ஆரம்பித்தேன். நீங்கள் கூட என் ரூமுக்கு வந்து பார்த்தீங்களே, அங்கே ஒரு பூனை வந்துருக்கும். அந்த பூனை ரிச்சுவல் பூனை, அது ரியல் லைஃப்பில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உருவாக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அது பிடிக்காத சில அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு எங்கள் லேபுக்கு வந்தாங்க. எங்கள் லேபுக்கே பாம்பு வச்சு எங்களை கொலை பார்த்தாங்க. என் கூட சயின்டிஸ்ட் அங்கேயே இருந்து போயிட்டாரு. சில காயங்களோட எப்படி ஜெஷிமிஸ்லாம் அங்கே தப்பிச்சிட்டேன். அப்போ தான் தலைமுறை வந்துச்சு. எங்கள் தாக்கம் அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்டை பல உலகத்தில் போட்டாங்க. அங்கேயே பார்த்தா ஜெயிலில் இருக்கோம். இப்போ அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம சிரிச்சிட்டு இருப்பா. அவங்களுக்குலாம் அதான் கரெக்டு, என் புதுசு அட்டாக் பண்ண பார்த்தாங்களே, அவங்களாம் பல உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறப்ப அவள் ட்ரிகர் பண்ண வைப்பா. நான் மீனை பார்த்து ஆமாமியா உங்கள் அம்மாவும் வேர்ல்டு தானே இருக்காங்க, அப்போ அவங்களும் கெட்டவங்களா, அவங்க அங்கே இருக்கிறது கரெக்டு தானே கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம மீன் கோந்து வருது. பட் அப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் தனியாக போவா. அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, எங்க இவளை பார்த்தீங்களா, இவனுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கா, இவ கேட்டாங்கிறதுக்காக எங்கள் அம்மா வேர்ல்டு இருக்கதா சொன்னேன், ஆனால் அதை வச்சு நிரூபிச்சிட்டு இருக்கா. இவளை கொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அவளுக்கு அதான் தேவை, நம்ம எப்படா கோவப்படுவோம் திருஷ்டியும் பட்டுவோம் அதான் பார்த்துட்டு இருக்கா, நமக்கு நம்ம குழந்தை முக்கியம், இல்லை பொறுத்துக்கோன்னு சொல்கிறப்ப வேற என்ன பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு வாரம் தானே பொறுத்து இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை விட்டுருவா. இந்த நைட்டு நம்ம அவங்க ஹஸ்பண்டும் 1-3 நாட்கள் வைப்பாங்க. 2 பேரும் ஜாலியாக பக்கத்தில் போலாம் பார்க்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் பயந்து போயிடுவார். என்னன்னு பார்த்தா வெர்ஜினா அவங்க ரூமில் தான் இருக்கா. 2 பேரும் ஒன்றா இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருப்பாடா. இதை பார்த்து பயமாயிருச்சு. எங்கே இங்கே இருக்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமுக்கு போகலான்னு கேட்டால் இல்லை இது பார்ட்டாக பசஸ்மெண்ட் தான், நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்தே ஆகணும் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க முன்னாடி வச்சுட்டு இப்படி பண்ண முடியும், அதனால் 2 பேரும் பண்ணாமல் அப்படியே படுத்துங்கிடுவாங்க. கட் பண்ணால் டே 2 நம்ம ஈரனு காலையில் எழுந்து சாப்பிட பண்ணிட்டு இருப்பா. பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே வெர்ஜினா எழுந்து வருவா. பார்த்தா அவள் ட்ரெஸ்ஸு சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி இருக்குது. அவன் நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி இருக்குது. மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டால் அவன் பேச மாட்டா, ரொம்ப அமைதியாக குழந்தை நடந்துட்டுருப்பா. இதை பார்த்தவங்களுக்கு அப்போ தான் புரியுது இதோ ஒரு டெஸ்ட் மாதிரி தான், ஸோ நம்ம எதுவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அது இப்போதைக்கு ஒரிஜினல்ங்கிறது ஒரு குட்டி பொண்ணு மாதிரி. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணோம், வேணுங்க அப்பா மறுப்பு ஏற்றும் சாப்பிட மாட்டேன் நட பிடிக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்ல. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்ணுறா, கோவப்படுறா இல்லையா, இதை பார்க்குறத மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா. இவள் சாப்பிட விட்டுட்டு இருக்கிறப்ப கேட்குற மாதிரி தெரில, வேணுக்குன்னா இருக்கிற பவுலில் எடுத்து இட்ட கூட தட்டிகிட்டே இருப்பா. இது பார்த்து ஒரு தான் வருது. பட் கோவப்பட்டா டெஸ்ட்டில் ஃபெயில் ஆவாங்களே, அதெல்லாம் அமைதியாக இங்கே பேர் பாப்பா நாங்கள் சாப்பிட தரோம் சாப்பிட சாப்பிடுவியா, இங்கே வீட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு இருப்பாங்களா. அவ்வளோ அமைதி சாப்பிட்டு இருக்கிறப்ப சாப்பாடை ஒட்ட ஆரம்பிப்பா. ஃபஸ்ட் நம்ம மீன் தெளிச்சு விடுவா, அவ்வளோ அமைதியாக இருப்பா. தென் உங்கள் ஹஸ்பண்ட் கணத்தில் சப்புன்னு தெளிச்சு விடுவா. பார்த்தா சாப்பாடு கண்ணில் பட்டு கண்ணை சவந்து போயிருக்கும். நான் மீன் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து பார்த்தீங்களாங்க வேணுக்குன்னு வெறுப்பேற்றி நம்மளை கோவப்படுறது பார்க்குறா. கோவப்பட்டா நம்ம டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவோம். பட் என்ன பண்ணுறது, நம்ம குழந்தை வேணுமே, இதை பொறுத்தானு சொல்லிட்டு கண்ணை மறந்து வச்சுட்டு இருப்பா. தென் கிச்சனுக்கு வந்து பார்த்தா வெஜ் நாங்கள் இருக்கவே மாட்டா. அது போக கிச்சனே பார்த்தா நாசமாக இருக்கும், எல்லா சாப்பாடுமே கொட்டி விட்ருப்பா. தென் பெட்ரூம் போய் வந்து பார்த்தா அங்கே துணிலாம் இருக்கும்ல எல்லாத்தையும் கடைச்சி போட்டு தூக்கி போட்டிருப்பா. இது பார்த்து அவங்க கோவம் வருது. வெஜ்னா கத்திரியே பார்த்தா அந்த வீட்டில் இருக்க மாதிரி தெரில, மீதி இருக்கிறது என்ன அந்த விச்சுவல் வேர்டு தான், மேபி அங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் வைப்பாங்க. பார்த்தா அந்த வெர்ஜினியா பைத்தியத்தனம் போய் பண்ணிட்டு இருப்பா. ஃபுல் சவுண்டில் பாட்டு போட்டு இருட்டிக்கு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். இவங்க உள்ளே போய் பார்க்குறப்ப பார்த்தா காலை ஏற்க முடிக்குது, அவ்வளோ சவுண்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. இதனால் கடுப்பான ஆரியன் ஸ்டாப்னு கத்துவான். இங்கே பாரு பாப்பா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவளும் ஸ்டாப் ஆயிடுவா. அவங்கள பார்த்து சரி டெஸ்ட் முடிஞ்சிருச்சு சாப்பிட்றது வாங்கன்னு சொல்லிட்டு வெஜினா வந்து கிளம்பி போவா. நான் மீன் லைட்டாக பயமாக இருக்கும். வெர்ஜினாவை பார்த்து மேடம் எது கோவப்பட்டீங்களா, நாங்கள் பண்ணது தப்பான்னு கேட்டால் சேச்சா தப்பெலாம் கிடையாது, சொல்லப்பட நான் தான் சாரி கேட்கணும், இதெல்லாம் ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான், எனக்கு குழந்தைங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளை விருப்பத்துங்க. ஸோ அந்த கோவத்தை எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பார்க்க தான் டெஸ்ட்டு. சரி நான் தூங்க போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும், அதை
மட்டும் பார்த்துட்டு தூங்குன்னு சொல்கிறப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா நடுராத்திரி ஒரு மூட்டை மாதிரி பார்சல் வருது. திறந்து பார்த்தா ஃபுல் பிளாஸ்டிக் ஐட்டமாக இருக்கும். வெர்ஜினா அவங்கள பார்த்து, இது வீடு தான், உங்கள் குழந்தைக்காக நீங்களே வீடு கட்ட போகிறீங்க. சரி, நான் படுத்துங்க போகிறேன். நான் காலை எழுந்துச்சி வரப்ப இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் படுத்துங்க போயிடுவா. இதை பார்த்து ஹீரோயின் கடுப்பு தான் வருது. பட் என்ன பண்ண, குழந்தை வேணுமே, இதை கட்டுவோன்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக்கில் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கட்ட கட்ட அது விழுந்துட்டே இருக்குது. இதுவே அவங்களுக்கு வெறுப்பாயிட்டே இருக்குது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு நைட்டாக சேர்ந்து அதை கட்டிகிட்டே இருப்பாங்க. கட் பண்ணால் டே 3 வந்துருச்சு. எப்படியோ நைட்லாம் தூங்காமல் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டிடுவாங்க. கடைசியை பார்த்தா ஒரு பைப்பொண்ணு மிச்சமாக இருக்குது. அந்த மேனுவலில் பார்த்தா ஒரு பொருள் மிச்சமாக இருக்கக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்டாக மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு பைப் இருக்குது. யாத்தி இதை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவா. இது தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடல் இருக்கும்ல, அதில் அந்த பைப்பை தூக்கி போட்டுருவா. காலையில் வெர்ஜினா வந்து எழுந்து பார்க்குறப்ப அந்த வீடு சூப்பராக இருக்குது, எங்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லி ஹீரோயினை பாராட்டுவா. பட் நைட்டில் தூங்காமல் வந்தது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க வேலையை பார்க்குற வைப்பாங்க. இவன் வந்து ஒரு வெர்ச்சுவல் சயின்டிஸ்ட் ஆச்சு. அவர் ரூமுக்கு போய் அங்கே மிருகங்களை பற்றி ஆர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா இப்போதைக்கு வெர்ச்சுவலாகவே ஒரு சிம்பன்சி உருவாக்கியிருப்பான். அதை பார்க்கறதுக்காக வெர்ஜினா வந்துருப்பா. பார்த்தா இப்போதைக்கு வெர்ஜினாவை இல்லாமல் அந்த குழந்தை ஃபார்ம் இருக்கும். அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்பா இது என்னதுப்பா, பார்க்க அழகாக இருக்கே, இதை தொட்டு பார்க்கலாம்னு கேட்டால் தாராளமாக தொட்டு பார்க்கலாம், தொட்டு பாருன்னு சொல்கிறப்ப அவள் தொட்டு பார்ப்பாளா. அது ஆக்சுவலாக ஒரு ஹாலோகிராம் தான். பட் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு சிம்பன்சி மேலே இருக்கிற முடியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இது எப்படி பண்ணுறீங்க கேட்டால் இதெல்லாம் சயின்ஸு, கிட்டத்தட்ட உனக்கு பார்க்குற மேஜிக் மாதிரி இருக்கும், சூப்பராகன்னு கேட்டால் அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. தன் ஹீரோவை பார்த்து, அப்பா எனக்கு போர் அடிக்குது, நம்ம உப்பு மூட்டை விளாடாமன்னு சொல்லிட்டு உப்பு மூட்டை விளாண்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்பா. பட் அதை பார்த்து படாமல் ஜாலியாக தான் இருப்பா. இப்படியே டே 3 முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தா டே 4. இன்றைக்கி எங்கேயாவது சும்மா வெளியே போகலான்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தா கடற்கரை இருக்கும்ல, அங்கே போயிருப்பாங்க. ஜாலியாக கனவு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சுக்குவாங்க. ஆனால் வெர்ஜினியா ஹீரோனை கண்டிக்கவே மாட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ ஒரு பார்க்கில் இருக்கிறப்ப, அப்பா அவங்க கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் அவுட்டுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கண்ண மூடுவான். சரி அவனாவது ஹீரோனை பார்த்துக்கோன்னு பார்த்தா அவனுக்கு கண்ண முடிக்கிறான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெர்ஜினா தான் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனுக்கு புறமையிட்டே இருக்குது. என்ன இவர் அளவோட பழகிட்டு இருக்காரு, நம்மளை கண்டிக்கவே முடிக்கிறாருன்னு சொல்லி லைட்டாக தயக்கம் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. பார்த்தா மொத்த ஃபேமிலி சேர்ந்து மணல் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஜாலியாக குடலாம் கட்டிட்டு இருக்கிறப்ப, சரிப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வெர்ஜினா வந்து கிளம்பி போவா. இவங்களுக்கு கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கிறப்ப பார்த்து வெர்ஜினா காண போயிருப்பா. அம்மா இங்கே தானே இருந்தா, எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு வெர்ஜினா கூப்பிட்டு பார்ப்பாங்க. பட் பார்த்தா அவள் எங்கே இருக்க மாட்டா. ஆனால் கடல்ல இருந்து அவள் ஷூ மட்டும் வருது, போச்சு தண்ணிக்குள்ளே போயிட்டா போல, அவளை காப்பாற்றுன்னு சொல்லி தேடி வைப்பாங்க. பார்த்தா கடலில் தான் மூழ்கி இருப்பா. ஜஸ்ட் மிஸ் அவளை காப்பாற்றி, வெர்ஜினா உனக்கு என்ன ஆச்சு, உன்னை யாரையும் கடலுக்குள்ளே போச்சோன்னு கேட்டால் அவள் சின்ன குள்ளமாக இருக்காளே, இல்லை நான் சங்கா பார்க்கலாம் பார்த்தேன், அதுக்காக போனேன்னு சொல்கிறப்ப நம்ம திட்டே இருப்பாளா. இதை பார்த்து கோபமான வெர்ஜினா அங்கே கிளம்பி போவா. ஆரே நம்ம மீனை பார்த்து, ஏண்டி அவள் சின்ன பொண்ணாச்சே, அவளே போய் திட்டலாமா, ஏன் திட்டுன்னு சொல்லிட்டு நம்ம திட்டிகிட்டு இருப்பான். அது கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஃபேமிலியாக மாட்டாங்க. வெர்ஜினியா இன்னும் ஒரு குழந்தை மாதிரியா இருக்கா. சரி இன்னைக்கு விளாண்டதெல்லாம் போதும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. ஆனால் வெர்ஜினியா போகாமல் கீழே வந்துருப்பா. நான் வரமாட்டேன், எனக்கு கால் வலிக்குது, என்னை எங்கே தூக்கிட்டு போன்னு சொல்கிறப்ப ஆறுன்னு கணிசனே தெரில. சரி நான் அவனு உப்பு மூட்டை தூக்கி போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப சமயம் மழை பெஞ்சிட்ருக்கு. காற்று போய் வெளியே தங்கிட்டு இருக்கிறப்ப, பாப்பா அப்பா கை வலிக்குதுமா, உனக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், இல்லை நான் உப்பு மூட்டை தூக்கினா தான் வருவேன், நான் வேறெல்லாம் வரவே மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஓடி போவா. சரி அம்மா முதல்ல இருக்கோ, நான் தூக்கிட்டு போகிறேன்னு கேட்டால், இல்லை எனக்கு அம்மா வேணாம் அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரணிக்கிட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பா. இதை பார்த்து ஈன்னு குழந்தை வருது. பட் அதெல்லாம் பரவாயில்ல தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. மழை பெய்யுதுன்னு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறப்ப அவன் வர மாட்டா, கோஸ்ட் வெளியே வந்துருப்பா. பாப்பா உனக்கு நான் அம்மா மேலே கோவமா, சரி உன்னை திட்டின தப்பு தான், பட் என்ன நீ கடலுக்குள்ளே போயிடக்கூடாது, சரி உள்ளவா உனக்கு குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு வெர்ஜினா உள்ள கூட்டிட்டு போவா. பார்த்தா ஒரு அம்மா ஒரு குழந்தை என்ன மாதிரிலாம் பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரிலாம் இவ வெர்ஜினாவை பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு குளிப்பாட்டி தலை சீவி விட்டுட்டு இருக்கா. ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கு பார்த்து ஒரு போஸ்ட் வந்துருக்கு. அது பிரித்து பார்த்தா ஒரு இன்விடேஷனு. அதாவது பார்த்தா ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டிக்கு நெய்பர் ஃப்ரெண்ட்ஸாக வர போகிறாங்க. அது என்ன வீடுன்னு பார்த்தா இவங்க வீடு தான். இது எல்லாமே வெர்ஜினோட வேலை தான். இவங்களுக்கே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸில் வீடு கூட்டிருப்பா. இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவுமே அந்த அசஸ்மெண்ட்டில் ஒரு பாட்டு தான். இவங்க சோஷியலாக என்ன மாதிரிலாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த மாதிரி பழகுறாங்க. இதை பார்க்க தான் டெஸ்ட் இருக்கும். இப்போ அவங்க ஆளுக்குள்ள வீட்டுக்கு வரனால நம்ம மீன் வேகம் சமைச்சிட்டு இருப்பா. சக்ஸஸ்ஃபுல்லாக சமைச்சு முடிச்சிடுவா. பார்த்தா அவங்க வீடு 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒருத்தர் இருப்பான், இவன் நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அடுத்து பார்த்தா ஒரு பொண்ணு இருப்பா, அவையான்னு பார்த்தா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டுறப்ப இது பார்த்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அதனால பரவாயில்லன்னு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பா.
அவளுக்கு நம்ம இருபத்தி நல்லாவே தெரியும். எல்லோரும் ஃபேமிலியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம தனியாக போய் எங்கே பார்த்தீங்களா இந்த விர்ஜினி எவ்வளோ ஓரமாக இருக்கா, நம்மளை வேணும்னு விருப்பத்துக்காகவே உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டி வந்திருக்கா, நான் லவ் பண்ண பையனை கூட்டி வந்திருக்கா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது கண்டுக்கூடாது, நம்ம அமைதியாக இருப்போம்னு சொல்கிறப்ப அவனும் அமைதியாக இருப்பான். பார்த்தா அவன் ஆளாத ஒரு ஆள் இவங்க வீட்டுக்கு வரமா தெரியுது. யாரும் திறந்து பார்த்தா நம்மளோட அம்மா வந்திருப்பாங்க. அம்மா நீ எதுக்கு இங்கே வந்த, ஒன்றுமே நோட் பண்ணான்னு கேட்டால் ஆமாடா உன் வீட்டில் தான் கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன்னு சொல்லி ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தெரியாதனமா ஒரு சில ஆயுதம் விளையாட்டுருவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் ஆறுன்னு இருக்கால, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பான். இப்போ அந்த பொண்ணு தான் பார்ட்டிக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு கூடயுமே சில மாதம் பழகிருப்பான். ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அசஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி ஏஜென்ட் வந்து இவங்க டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருப்பா. பட் அதில் ஃபெயிலாக இருப்பாங்க. இந்த விஷயங்கள் அந்த அம்மா சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த விஷயங்களோட தெரியவே தெரியாது. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு தெரியும். பட் அந்த பொண்ணு கூடயுமே ஒய்ஃப் மாதிரி பழகிருக்கால, இவ்வளோ தெரியாது. தெரிஞ்ச உடனே நவீன் கோமா இருப்பா. அது போதாதுன்னு இவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட ஒய்ஃப் அங்கே தான் இருப்பா. அவளுக்கு நம்ம ஹீரோ பற்றி நல்லாவே தெரியும். ஹீனை வெறுப்பேற்றுற மாதிரி அவளும் பேசிட்டே இருப்பா. ஆக்சுவலாக மீனோட அம்மா இருக்காங்களே, அவங்க இப்போதைக்கு பழைய காலத்தில் இருப்பாங்க. ஏன் இப்போ அங்கே இருக்காங்கன்னா அவங்க அம்மா கவர்மெண்ட்டுக்கு தானே போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்சி கொண்டு போயிருக்கோம். இதை நம்ம படத்தை ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் கடலில் நீந்துருப்பா. சடனாக பார்த்தா அவங்க அம்மா காணாமல் போயிருப்பாங்களே. அரசு அதிகாரிகள் தான் வந்து அவங்க அம்மா கைது கொண்டு போயிருப்பாங்க. இதில் கேட்டால் நம்ம மீனுக்கு கோவம் வருது. அதை வச்சு அந்த லேடி டிகர் பண்ணி பேச பேச கடுப்பான நம்ம ஹீரோயின் கணத்தை சப்புனா வந்துடுவா. இதனால் ஏதாவது சின்ன சண்டை வந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. விர்ஜினியாவும் இதை பேசுறதுக்க மாட்டா. ஸோ அவளை படுத்தும் வச்சுட்டு எங்க நீ எங்களை பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் கூடயே அசம்பளம் பண்ணியிருக்கீங்க, இதே என்கிட்ட சொல்ல கேட்டால் இங்கே பாருமா நான் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டுக்கு போய் ஃபெயில் ஆயிருந்திருக்கேன். இன்கேஸ் இதை உங்கள்கிட்ட சொன்னாலும் வருத்தப்படுவீல, அதை சொல்லாமல் இருந்தேன். இங்கே பாரு நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம பாஸ்ட்டில் மறந்து நமக்கு ஒரு குழந்தை தேவை, அதெல்லாம் முக்கியம். நம்ம அதை பண்ணுவோன்னு சொல்கிறப்ப அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேர் சேர்ந்து நைட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்து விர்ஜினியா அப்போ விட மாட்டா. நைட் நேரம் இருந்து வந்து அப்பா எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் கூட நைட்டு படுத்துங்கிறேன்னு சொல்லி ரெண்டு நடுவில் படுத்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணால் டே 5 6 காலையில் எழுந்து அந்த சிம்பன்ஸ் இருக்குல்ல அதை பற்றி அரசியல் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். சடனாக பேக்கில் எடுத்து கிளம்புற மாதிரி இருக்குது. என்னாச்சு, எதுக்காக இங்கேருந்து போகிறேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி உடம்பு சொல்ல ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணாங்க, நான் அதுக்காக இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம விரிச்சினா இருக்கல, மேடம் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, இன்கேஸ் இங்கேருந்து போனீங்கன்னா டெஸ்ட் ஃபெயில் ஆயிரும், இங்கேருந்து போகாதீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நான் ரூல்ஸில் படித்து பார்த்தேன், எமர்ஜென்சினா இது பாஸ் பண்ணி வைக்கலாம், என் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் இங்கேருந்து போய் ஆகணும், என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப சரி நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வரணும், அப்படி இன்கேஸ் வரலன்னா டெஸ்ட்டில் ஃபெயில் ஆவீங்க, இப்போ நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப ஹீனாங்க கிளம்பி போயிடுவா. இப்போதைக்கு ஹீரோவும் வெர்ஜினா மட்டும் வீட்டில் இருப்பாங்க. அவனும் வேலை பார்த்துட்டு நைட்டு படுத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக மேலே யார் நிற்கிற மாதிரி இருக்குது. எழுந்து பார்த்து வெர்ஜினா இருப்பா. எங்கே இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்நேரம் எதுக்கு ஏமல் இருக்கீங்க கேட்டால் இதோ பார்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் தான், நான் சொல்கிற செய்யி, நீ பேசாமல் அமைதியாருன்னு சொல்கிறப்ப அவனும் அமைதியாக இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு அவனை ரேப் பண்ணுவா. அங்கேயே கிஸ் பண்ணி 2 ஒன்று மூலமாக இருப்பாங்க. அப்படியே படுத்துங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மீயா இருக்கால காலைங்கன்னு கிளம்பி போயிருப்பா. பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருப்பா. வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே பெட்டில் ஒன்றா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அழுகுற மாதிரி இருக்கும். பட் அப்போதைக்கு அதை பற்றி எதுவும் கேட்காம அப்படி படுத்துங்கிடுவா. கட் பண்ணால் டே 6 ஹீரோனை பார்த்து மியா என்னாச்சு, ஓ தங்கச்சியை உடம்பு சொல்லி இங்கே போனீங்க என்னாச்சுன்னு கேட்டால் இல்லை அது தங்கச்சி கிடையாது, யாரோ ஒருத்தர் ஃபேக்காக கால் பண்ணியிருக்காங்க, என் தங்கச்சி பேரில் வேற ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்கா, ஆனால் மாற்றி என்ன கூப்பிட்டாங்க, அது ஒரு ஃபேக்கான கால்னு சொல்கிறப்ப ரெண்டுத்துக்குமே வெஜினமான சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவள் தான் உங்களுக்கு பிரிக்க பார்த்துருக்கா, ரெண்டுத்துக்குள்ளே சண்டை மூட பார்த்துருக்கா, வேணுங்கன்னா நைட்டு நம்ம வீடு பக்கத்தை பார்த்துருக்கா, நம்ம ஹீன் வந்து பார்க்குறப்ப அவங்களும் சந்தேகம் வரும். 2 பேர் சண்டை போட்டு டெஸ்ட்டை ஃபெயில் ஆக்குவாங்களே, இதுதான் வெஜினோட பிளானு. பட் அதை கண்டுக்காமல் 2 நார்மலாக இருப்பாங்க. இதை பார்த்து வெஜினேக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் பெருசாக கண்டுக்காமல் அவளோட கடலை குளிக்க போயிடுவா. வெர்ஜினா சும்மா இல்லாமல் நம்ம மீனோட கார்டன் இருக்கும்ல, அந்த கார்டனில் போய் அங்கே பிளான்ட்லாம் பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்த ஆரியன் அவன் விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கும்ல, அங்கே மிருகங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். இவன் அந்த கார்டனுக்குள்ளே போனவன் அங்கே பார்த்தா சில கெமிக்கலாக இருக்கும், அந்த கெமிக்கலை கீழே கொட்டி விட்டுருவா. தென் பார்த்த ஹீரோயின்